எங்கள் வீட்டுக்கிட்ட அறுவடை செஞ்ச சக்கரவள்ளி கிழங்கு இதை வச்சு நாங்கள் குலாப் ஜாமுன் செய்கிறோம். இங்கே பாருங்க, பெரிய சக்கரவள்ளி கிழங்கு எங்கள்கிட்ட கடிச்சிச்சு. வணக்கம், நான் செஃப் சண்முகம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். சக்கரவள்ளி நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வேக வச்சு எடுத்திருக்கேன். சூடு ஆறிடுச்சு. அப்புறம் மைதா கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்திருக்கேன், சர்க்கரை, மில்க் பவுடர், வாட்டர். ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்குவோம். தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு கொதி வந்தால் போதும். ஃபில்டர் பண்ணிக்குவோம். சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்குவோம். மேஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி நார் இல்லாமல் எடுத்துக்குவோம். நான் செஞ்ச மாதிரி செஞ்சிங்களேன்னா ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு நார் வராதுங்க. கொஞ்சமாக மைதா சேர்த்துக்குவோம். மில்க் பவுடர், இதை மிக்ஸ் பண்ணால் பாலோ தண்ணியோ தேவைப்படாது. கரெக்டாக இந்த பதத்துக்கு வந்துடும். அதுவே மிக்ஸ் பண்ண உடனே செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒன்றும் டைம் தேவைப்படாது. ஏன்னா இது ஆல்ரெடி வெந்திருக்கு. நம்ம இதை உருண்டை பிடிச்சி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இதை போட்ட உடனே கிண்டக்கூடாது. பொறுமையாக ஒரு 30 செகண்ட் விட்டு கிண்டி எடுக்கணும். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், எடுத்துருவோம். பாருங்கள், பொரிஞ்சிருச்சு. இப்போது எடுத்துருவோம். இதை இப்போது சர்க்கரை பாக்கத்தில் சேர்த்துக்குவோம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நார்மல் குலாப் ஜாமுனை விட இது சூப்பராக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இல்லை அவ்வளோதான்.